மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹெல்த் எமர்ஜென்சி பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டோம். பட் ஆனால் ஒரு நாள் அது சடனாக நம்ம லைஃபையே திருப்பி போடும். யூஸ்வலாக அது ரொம்ப சாதாரணமாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃபீவர், ஒரு டெஸ்ட்டு, ஒரு டாக்டர் விசிட். பட் ஆனால் சடனாக நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமை கொண்டு போய் விட்டுரும். அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகும். இந்த ஹாஸ்பிட்டல் பில் இல்லை, டாக்டர்ஸு, அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ், பேப்பர் ஒர்க்ஸு, இன்சூரன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ், இது எல்லாமே ஒரு ஃபியராக மாறும். ஒரு சின்ன டிலே இல்லை ஒரு சின்ன மிஸ்டேக்கு ஒட்டுமொத்த சுச்சுவேஷனையும் மோசமாக மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுலேயும் ஒரு சில பேர் நமக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் நினைப்பாங்க. ஒரு சில பேர் ஆஃபீஸில் கொடுக்குற இன்சூரன்ஸே போதுன்னு நினைப்பாங்க. அதுலேயும் இன்னொரு சில பேர் வச்சிருக்க சேவிங்ஸே போதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையால எமர்ஜென்சின்னு வரும்போது தான் இது எதுவுமே பத்தாதுங்கிற ரியலைசேஷனுக்கே வருவாங்க. அதுக்கு தான் பாலிசி பசார். இங்கே டிஃப்ரெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பிளானை கம்பேர் பண்ணலாம் அண்ட் ஹை கவரேஜும் ரீசனபிளான ப்ரீமியமில் நீங்கள் வாங்கலாம். ஏன் பிபி, டயபெட்டிஸ் இந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் கூட கவரேஜ் இருக்கிற ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்தால் பாலிசி பசார் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சப்போர்ட் பண்ணுவாங்க. டாக்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது, ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன், கிளைம்ஸ்னு எல்லாத்துக்குமே கைட் பண்ணுவாங்க. ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அட்மிஷன்லேருந்து அப்ரூவல் வரைக்கும் எல்லா ப்ராசஸும் ஸ்மூத்தாக நடக்குதா அப்படின்றத பார்த்து என்ஷூர் பண்ணுவார். ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணும், பட் ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பிளான்ஸை நீங்களே கம்பேர் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்களே எடுக்கலாம். பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.